இன்றைக்கி வந்து ஒரு 2000 பேர்த்துக்கு நம்ம பஃபே பிளான் பண்ண போகிறோம். ஸ்டால் வந்து எப்படி எங்கே போட்டால் வந்து க்ரௌடு வந்து இடைஞ்சல் வராமல் ஃப்ளோ கரெக்டாக இருக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ண போகிறோம். பிளேட்ஸ் வைக்கிற இடமும் கவுண்டர் ஆரம்பிக்கிற இடமும் தள்ளி தள்ளி வச்சோன்னா நமக்கு வந்து க்ரௌடு வந்து அந்த பிளேட்டை கையில் எடுத்துகிட்டு நிற்கிற மாதிரி சூழ்நிலை வந்துடுது. அதனால் நம்ம வந்து கவுண்டர் ஒட்டியே பிளேட் எடுக்கிற இடம் வச்சிடணும். அதே மாதிரி மெயின் கவுண்டரை கிராஸ் பண்ணோன்னே அடுத்த லைவ் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் பக்கமாக இருக்கணும். ஃபுல்கா கொண்டு வரணும், அதுக்கப்புறம் ஆப்பம் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தோசைக்கான சட்னி சாம்பார், சாப்பாடு, தயிர் சாதம், ஊறுகாய் வந்துடணும். இதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வெளியே போகிற இடத்துல நம்ம வந்து டெசர்ட்ஸ் வச்சிடணும். ஏன்னா டெசர்ட்ஸ் முன்னாடி வச்சோன்னா சாப்பிட்டு வர க்ரௌடும் சாப்பிட்டு வெளியே போகிற க்ரௌடும் வந்து மோதிக்குவாங்க, இடைஞ்சலாயிரும். அதனால் நம்ம தனியாக அதை தூக்கி வெளியே வச்சிட்டோன்னா அந்த ஃப்ளோ வந்து ஈஸியாக இருக்கும், வர்ற சாப்பிட்டு போகிறவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனில் 2000 பேர் வரப்போகிறாங்க. அந்த 4 மணி நேரம் பரபரப்பாக இருக்குது. அந்த வர்ற க்ரௌடை வந்து சிரமம் இல்லாமல் அனுப்புறதுக்கான பிளான்ஸ் எல்லாம் பக்காவாக பண்ணியாச்சு. இன்கேஸ் ஏதாவது பிளான்ஸில் கொஞ்சம் மாறுதல் வந்தாலும் ஸ்பாட்டை அந்த டைம் யோசித்து அதை சரி பண்ணி க்ரௌடை அழகாக நம்ம சாப்பிட்டு திருப்தியாக வெளியே அனுப்புறது நம்மளோட பொறுப்பு.